உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் கிரிவல பாதையை அமைச்சர்கள் சேகர்பாபு மற்றும் ஏவாவேலு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன், இந்த ஆய்வு குறித்தான விவரங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு அனுதினமும் வெளி மாவட்டங்கள் மட்டுமல்லாது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநில பக்தர்கள் ஆயிரக்கணக்காக திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. பக்தர்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் எழுந்ததை தொடர்ந்து இன்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு ஆகியோர் அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக அம்மணியம்மன் கோபுரம் அருகே சுமார் 1,97,00,000 மதிப்பில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சிறப்பு தரிசனம் செய்யும் வழிகள் மற்றும் ராஜகோபுரத்திற்கு அமைக்கப்பட உள்ள பக்தர்கள் காத்திருக்கும் இடம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். குறிப்பாக பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாகவும் அம்மணியம்மன் கோபுரம் வழியாகவும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு திருமஞ்சன கோபுரம் மற்றும் பேகோபுரம் வழியாக கோயிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். மேலும் பச்சிளங்குழந்தைகளுடன் வரும் பெற்றோர் தாய்மார்களுக்கு அனுதினமும் பால் வழங்க வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கோயில் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.